வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ரத்தத்தை அதிகரிக்கும் சத்தான எனர்ஜி ஜூஸ் 4 பேருக்கு தகுந்த மாதிரி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இதை காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறது நல்லது. ஒரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாலியாக விதைங்க, 200 டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வெந்நீர் சேர்த்து இந்த மாதிரி ஊற வச்சிட்டேன். இப்போ இன்னொரு கிண்ணத்தில் 4 அத்திப்பழம், 4 பேரிச்சம்பழம், 20 கிஸ்மஸ் பழம், அதோடையே அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதையும் தனியாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ரெண்டையும் இந்த மாதிரி ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், பழம் எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு மிக்சி ஜாரில் இந்த பழங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதோடையே இந்த ஊற வச்ச தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதோடையே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதனுடைய மூடியும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை சாலியாக விதை ஊற வச்ச கிண்ணத்தோடையே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ள அந்த ஊற வச்ச தண்ணியால் இதை அலசி ஊற்றிக்குங்க. நான் 2 மாதுளம்பழத்தை இந்த மாதிரி உரிச்சு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாதியை எடுத்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் பல்ஸ் ஸ்பூனில் தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதை தேங்காய் பால் வடிகட்டுற வடிகட்டியில் இந்த மாதிரி வடிகட்டுங்க. மீதி உள்ளதையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கரண்டினால் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க. விதைகள் ஃபுல்லாக இந்த மாதிரி தனியாக வரணும். அவ்வளோதான். இப்போ இதை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. சூப்பரான சுவையான ஹெல்த்தி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.